நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டாக் எந்த செக்டரை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லப்படுற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர், அந்த செக்டரை சேர்ந்த ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஸ்டாக் 2020 கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஒரு ஹெவி வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக்கோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5966 கோடி. அதாவது இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 66 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட 52 வீக் லோ 23 ரூபா 85 காசு. 52 வீக் ஹை கிட்டத்தட்ட 100 ரூபாயில போயிட்டு இப்போ ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ல ரேட்ல நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதோட 1 மந்த் ரிட்டர்ன்ஸும் சூப்பராக இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன்ஸ் அதை விட பயங்கரமா இருக்கு. 1 இயர்ல பாருங்க 170.41% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு சிறப்பான கம்பெனி அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய இது கிடையாது. இந்த ஸ்டாக்கு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு. மே 3ஆம் தேதி கூட 3% கிட்டத்தட்ட 2% 2.5% பக்கமா டவுன்ல தான் இருக்கு. அடுத்ததா இந்த நிறுவனத்தோட ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 50% ப்ரமோட்டர்ஸ்ல இருக்கு. இந்த 3.13 மட்டும் ஏன் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த காலாண்டுல, அதாவது போன குவார்டர்ல 3.13% ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஐட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12.88%, எஃப்ஐஐட்ட 15.06%, பப்ளிக் கிட்ட அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட 21.68% ஹோல்டிங்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த நிறுவனத்துல ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மே 3ஆம் தேதிக்கான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நிறுவனம் 27 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ரைஸ் பண்ண போறாங்கன்னா, நான் ரீஃபண்டபிள் டிபென்ச்சர்ஸ், அதாவது பாண்ட் மூலியமா ரைஸ் பண்ண போறாங்க. ஒரு பாண்டும் 1 lakh ஒர்த்தா இருக்க போது குவார்டர்லிக்கு இந்த பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் அப்படின்னு கம்பெனி தரப்பு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் போன நிதியாண்டை காட்டிலும் பிளஸ் 74.73% அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பேரு பைசாலோ டிஜிட்டல். இந்த நிறுவனத்தோட டே சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸ்க்ரீன்ல. இந்த சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது என்னன்னா, கான்ஸ்டன்டா இதோட பிரைஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. மார்ச் 6ஆம் தேதி ஒரு நியூஸ் வருது என்னன்னா, இந்த நிறுவனம் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல ஃபைல் ஆயிருக்கு. இந்த நியூஸை கேட்டாங்கன்னா இந்த ஸ்டாக் கடற்கடன் கீழே இறங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 55 ரூபா ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஒரே நாளில் பார்த்தோம்னா 20% ஃபால் ஆச்சு. ஆனால் திருப்பியும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகி 85 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி இப்போ 66 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு. ஸோ இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் பேசிஸில் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நடுவில் கொரோனா பீரியட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வேகம் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ பாருங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. போன வருஷம் 94 கோடியாக இருந்தது, அப்படியே இந்த வருஷம் டபுள் 179 கோடி, கிட்டத்தட்ட டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனியில் ஒரு நல்ல விஷயமா தெரியுது. இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஜூன் 2021 40.64% இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த மார்ச் குவார்ட்டரில் 50.38% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூ நல்லா தெரியுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ நாமும் என்ன பண்ணலாம், அதில் கொஞ்சம் ஸ்டேக்கை வாங்கி போட்டோம்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. எஃப்ஐஐ கொஞ்சம் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க, ஆனால் கம்ப்ளீட்டாக வெளியே வரல. டிஐஐயும் கொஞ்சம் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. பப்ளிக் அவங்க அதையே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் ஃபியூச்சர் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேரா
அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா இதே மாதிரியே மோர் தென் 50% ப்ரமோட்டர்ஸ்டையும் எஃப்ஐஐ, டிஐஐ, பப்ளிக் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு பேட்டர்ன் தான் நமக்கு தெரியுது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி பெரிய கம்பெனியாக வந்துச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியோட ஆர்ஓஇ பேட்டர்ன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பைசாலோ டிஜிட்டல் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. கொரோனா காலகட்டத்தில் கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே கூட மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இந்த மார்ச் 2024 இயர் ஆன் இயரில் பார்த்திங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இதே பஜாஜ் ஃபைனான்ஸோட பார்த்தோம்னா அதுவுமே கிட்டத்தட்ட இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஸ்டாக்னேஷன் மாதிரி இருந்துட்டு மறுபடியும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி இந்த பைசாலோ டிஜிட்டலும் அதோட ஆர்ஓஇ டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி நேயர்களே, இன்னைக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.